இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. காலமே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தது. அக்காவும் அத்தானும் பிள்ளையுமா அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே சொல்லாமல் வந்தாங்க. சாரா வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பிள்ளை கூட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கவும் பாஸ்டரும் வந்தாங்க. அப்புறம் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதும் நாங்கள் கொஞ்சம் லேட்டராக தான் கேக்கே கட் பண்ணோம். கேக் கட்டிங் முடிஞ்சதும் ஒவ்வொரு ஆளாக ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணோம். கேக் ஏன் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா, அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்தது. எடுக்க வேண்டான்னு நினைப்பேன், கேட்கும்போது பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நான் அர்ஜென்ட் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டே இருந்தனால கேக் கட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நம்ம அம்மாவுக்கு பண்ண கேக் இப்படி தான் டேர்ன் அவுட் ஆகிருந்தது. சூப்பராக இருந்தது. கடைசியாக நாங்கள் கிஃப்ட்டும் கொடுக்க ஆரம்பித்தோம். எல்லா வாட்டியும் ட்ரெஸ்ஸஸ் செப்பல்ஸ்ன்னு கொடுப்போம். சரி, கடவுள் நம்மளுக்கு நல்ல டேலண்ட் தந்திருக்காரே, ரிசன்ட்லேயே அவங்க ஃபோட்டோ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சூப்பராக பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப மீன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இந்த ரிசனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆகிட்டேன். டெய்லியும் கேக் முடிஞ்சு மிட் நைட்டு தான் போய் உட்காந்து இதை பண்ணிகிட்டு இருப்பேன். ஒன்று யாரும் பார்க்காம ஒழிச்சு வச்சு பண்ணணும், அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, ஒரு நாளில் இது முடிக்க முடியாது, 1 வீக் டைம் எடுத்தது. நெக்ஸ்ட் தங்கச்சியுமே சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தா. அந்த சாரியுமே சூப்பராக இருந்தது. கடைசியாக கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அக்காவும் அத்தானும் பிள்ளையுமா கிளம்பிட்டாங்க. நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆனதுனால கண்டிப்பாக கேக்கு கட் பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு